இப்போ அல்லாஹு தஆலா மறுமையை யாருக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரத்தில் சூரா கஸஸ் 83 84 சொல்றான், தில்கத் தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த மறுமை நாளுடைய வீட்டை நாம் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உயர்வை விரும்பாத யாராவது இருக்கிறோம் நம்ம சொல்லலுமா? சொல்லவே முடியாது. உயர்வு என்பது ஆட்சிக்கு போறதில்ல, எல்லா வகையிலையும் உங்களுக்கு மேல நான் அப்படின்னு நினைக்கிறது, உங்களுக்கு மேல நான் என்று நினைக்கக்கூடிய அந்த உயர்வை விரும்பக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே உயர்வுக்கு எதிராக எந்த நேரத்திலும் என்ன செய்யணும்? நம்ம போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இறைவனுடைய திருப்திக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கல், இறைவன் திருப்திப்படுவதற்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கல் இந்த பெருமையும் நம்ம கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்களும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த நேரத்திலும் எங்களோட உள்ளத்தை இந்த விஷயத்தில் நம்ம பண்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதத்துக்கு அப்படி ஒரு அடையாளமான ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா மிக சிறந்த நபித்தோழர். இது ஜுஹுத் வர் ரகாயிக் என்ற நூல்ல 512வது இலக்கத்தில் வருகிறது. நுஐம் இப்னு ஹம்மாத் அவர்களுடைய நூல் இது. அதுல பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாரிதாவுடைய ஒரு நீர்ப்பகுதிக்கு போறார். அந்த நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமாவை காண்றாரு. உமர் ரலியல்லாஹு ஒருவர்கிட்ட அப்படி சொல்றாராக இருந்தால் அவர் மிக முக்கியமான ஆள்னு அர்த்தம். கைஃப தரானி என்று கேட்டான், என்ன எப்படி பார்க்குறீங்க என்று. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இஹ்லாஸை பார்க்கலாம், இறை திருப்தியை பார்க்கலாம். நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? என்ன எப்படி பார்க்குறீங்கன்றதுக்கு. என்ன எவன் பாராட்டுவானோ அவனை தான் சொல்லுங்க. என்ன எப்படி நினைக்கிறீங்க? என்ன இவன்கிட்ட கேட்டா இவன் என்ன செய்வான்? நம்மளை குறை சொல்ல, இவன்கிட்ட கேட்டுருவோம். அப்படின்னு என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பாராட்டி தான் ஆகணும், சரியா? அவர் பாராட்டிடுவார். இவர்கிட்ட கேட்கறதுலே இவன் கேட்டா என்னது வேற மாதிரி சொல்லிடுவான். உமர் ரலியல்லாஹு கேட்கறது யார்கிட்ட தெரியுமா? முஹம்மது இப்னு மஸ்லமா, அதாவது மிக சிறந்த நபித்தோழர். அவர்கிட்ட கேட்கிறான், கைஃப தரானி, என்ன எப்படி காண்றீங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? நிச்சயமாக நீதியானவர். அப்ப அவர் சொல்றாரு, அராக்க வல்லாஹி கமா உஹிப், நான் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. வகமா யுஹிப்பு மன் யுஹிப்பு லக்கல் கைர், உங்களுக்கு நல்லதை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் என்று விரும்புறாங்களே அது போல நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அராக்க கவியன் அலா ஜம்இல் மால், மக்களுடைய பணம் எதெல்லாம் பைத்துல் மாலுக்கு வரணுமோ அதை சேர்ப்பது நீங்கள் பலமாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். அஃபீஃபன் அன்ஹு, ஆனா நீங்க பேணுதலாக இருக்கிறீங்க, அதை விட்டு பேணுதலாக இருக்கிறீர்கள். ஆதிலன் ஃபீ கஸ்மிஹி, அதை பிரித்து கொடுப்பதிலே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்கள். வலவு மில்த அத்தல்னாக், நீங்க வளைஞ்சீங்களோ உங்களை நேர்படுத்தி விடுவோம்னா, நீங்க வளைஞ்சீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்? நேர்படுத்துவோம் என்று சொன்னார்கள். கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃபி, எப்படி அம்பு நேர்படுத்தப்படுமோ அது போல நாம் என்ன செய்வோம்? நேர்படுத்துவோம் என்றாங்க. அப்போ உமர் ஃபகால உமர் ஹா ஃபகால லவ் மில்த அத்தல்னாக் கமா யுதலு ஸஹ்மு ஃபி ஸிகாஃப் ஃபகால உமர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்திய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார்கள். நான் வளைஞ்சேன்னு சொன்னா என்னை நேராக்கி விடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா? இதுல மேலோட்டம் மட்டுமல்ல, இதுல ஒரு பகுதி இருக்குது. என்ன தெரியுமா? மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட பண்பு தான் நல்லா இருக்கிறவன்ட்ட கெட்டதை ஒன்றை சொல்லி ஞாபகப்படுத்துறது. ஒருத்தன் நீதியா வாழ்ந்துகிட்டு இருப்பான், அநீதி செஞ்சீங்களோ என்ன நடக்கும்னு தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் நீதியா தான் இருக்கிறான். ஒருத்தன் பணிவா வாழ்ந்துகிட்டு இருப்பான், பெருமை அடிச்சா என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின்னு. வீட்டில் பிள்ளை நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு அமைதி போல நேற்று கிடைச்சது தெரியும் தானே அப்படின்ற, அவன் நல்லா தான் இருக்கிறான். அதாவது நெகட்டிவ் அவனுக்கு ஞாபகப்படுத்துற, நல்லா இருக்கிற டைம்ல பாராட்டுறது இல்லை, கெட்ட இருக்கிற டைம்ல மட்டும் சரியா என்ன செய்யறது? போட்டுறது. இது நம்மகிட்ட இருக்கிறதா இல்லையா? எல்லா விஷயத்துல மனைவியோட டீல் பண்ணாலும் சரி, மனைவி கணவனோட டீல் பண்ணாலும் சரி, அவன் அப்ப இருக்கிறத பாராட்டுறது இல்லை. ஒருத்த அமைதியா படிச்சுக்கிட்டு இருப்பான், அமைதியா படிக்கிறான். இவன் நேற்று என்ன செஞ்சான் தெரியுமா? நேற்று செஞ்சது வேற, ஆனா இவன்கிட்ட இந்த பண்பு இருக்குது. இது நல்ல பண்பே அல்ல. ஒரு சமுதாயத்தில் ஒன்றே உங்களுக்கு உருவாக்கிறார். உங்களை கண்டாலே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? ஏண்டா முடிச்சோன்னு நினைப்பான். உங்கள்ட்ட இருந்து நல்ல வார்த்தை வராது. அவன் நல்லது செஞ்சாலும் நேற்றை ஞாபகப்படுத்தீங்க, இன்றைக்கு கெட்ட செஞ்சா நேற்று இன்றையும் சேர்த்து என்ன செய்வீங்க?
ஞாபகப்படுத்துவீங்க. ஆனா அதைத்தான் இவர் செய்கிறார். யாரு? முகமது இப்னு மஸ்லமா அதானே செய்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு யார்கிட்ட வரும் சொல்லுங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதியாவும் இருக்கிறாங்க. நீதியா இருக்கிறவர்கிட்ட முகமது இப்னு மஸ்லமா சொல்றாரு, நீதியா இல்லை என்றா நம்ம என்ன செய்வோம்? வளைச்சு அதை அப்படி நேராக்குவோம் அப்படி என்று சொல்லி சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி. நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா அவருடைய பணிவு எங்கேன்னு பார்த்துங்க. அவருடைய பணிவு எங்கே அப்படின்னு பார்த்துங்க. முகமது இப்னு மஸ்லமா ஏன் அப்ப சொன்னாரு? அது ஒரு நல்ல பண்பு அல்ல அப்படின்னு முகமது இப்னு மஸ்லமா ஏன் சொன்னாரு? சில நேரங்களில் இது தேவை. எந்த நேரங்கள்ல? சமூக பொறுப்பில் உள்ளவர் இருக்கிறாரு, சமூக பொறுப்பில் உள்ளவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் எல்லா விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அமைப்பிலான ஒரு ஆளாக இருந்தால்தான் சமூகத்தில் நலவு என்ன செய்யலாம்? அவரால் செய்யலாம். ஏன்? விமர்சிக்கிறதுக்கண்டே 40 பேர் கீழே என்ன செய்வான்? இருப்பான். போட்டு விட்டோடனே பத்தி எறியும்னா அவன் ஓடிடுவான். அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டை அனுபவித்து எதிரிகள் கலட்ட விரும்பினா நீங்க என்ன செஞ்சிட வேணாம்? கலட்டி விட வேண்டாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சா போராடிக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யல? ஆட்சியை விட்டு கொடுக்காம ஷஹீதா மௌத்தாகினாரு. ஏன்? நினைச்சவன்லாம் கலட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது என்பதனால ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸ். அவர் வீரரா தான் மௌத்தாகினார். ரசூலுல்லாஹ் அட்வைஸ் அது இல்லைன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்சியை நீங்களே வச்சுக்கங்கன்னா அது போயிருக்கும். ஆனா இந்த அமைப்புல அதை தாங்கக்கூடிய சக்தி ஆற்றிருக்கணும், மேலுள்ளவரிடத்துல இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது முகமது இப்னு மஸ்லமா சொன்ன அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அப்படியே என்ன செய்றாங்க? அதை ரிசீவ் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். இதுல இது எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? இதெல்லாம் சமுதாயத்தில் நமக்கு எது வந்தாலும் தாங்கி பழகி இறை திருப்தி இலக்காக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க மக்களை திருப்திப்படுத்துறத இலக்காக வச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் இது கிடைக்க மக்களும் போயிடும், இறைவனை என்ன செஞ்சிருவான்? எங்களை விட்டு போயிடுவான். ஆனா இறைவனை நீங்க இலக்காக வச்சீங்கன்னு சொன்னா சில பொழுதுகட்ட மக்களோட திருப்தி கிடைக்காம போகலாம், சில பொழுது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யலாம்? கிடைக்கலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அழகான செய்தி. பெருமை என்ற அந்த பகுதிக்கு, அதாவது பெருமை என்ற பகுதி இறை திருப்திக்கு நேர் எதிரானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும்.